ராமபுரம் என்கிற ஊரில் கோவில் வாசலின் மரத்தடியில் ஒரு பிச்சைக்காரன் தினமும் உட்கார்ந்து பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான். அவனிடம் இருந்த ஒரே சொத்து ஒரு பழைய கோணிப்பை மட்டும்தான். பசி வயிற்றை கிள்ள கடந்த 2 நாட்களாக ஒரு பருக்கை சோறு கூட இல்லாமல் அந்த மரத்தடியிலேயே சோர்ந்து போய் கிடந்தான் அந்த பிச்சைக்காரன். அப்போது அங்கு கோயிலின் உள்ளே சாமி கும்பிட்டு முடித்துவிட்டு ஒரு பெரும் செல்வந்தர் நிதானமான நடையுடன் வெளியே வருகிறார். அவர் அணிந்திருக்கும் விலையுயர்ந்த பட்டு வேட்டியும் சட்டையும், கையில் மின்னும் தங்க கடிகாரமும், கழுத்தில் கிடக்கும் கனமான தங்கச் சங்கிலியும் அவர் ஒரு பெரிய இடத்து மனிதர் என்பதை சொல்லாமல் சொல்கிறது. கையில் ஒரு வைர மோதிரம் மின்ன, முகத்தில் ஒருவித அதிகார தோரணையுடன் நடந்து வரும் அவரை பார்த்தவுடன் பிச்சைக்காரனின் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. ஐயா, வயிறு ஒட்டி போச்சுங்க. 2 நாளா ஒரு பருக்க சோறு கூட வயித்துல விழல. ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா, உங்க புண்ணியமா போகும். என்கிட்ட என்னடா இருக்கு? காலங்காத்தால வந்துட்டான் பிச்சை கேட்டுக்கிட்டு. காசு பணம் எதுவும் இல்ல, போய் வேலையை பாரு. பசி வயிற்றை கிள்ளும்போது செல்வந்தரின் அந்த வார்த்தைகள் அவனது இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. இவ்வளவு பெரிய மனிதர், இத்தனை வசதி இருந்தும் ஒருவேளை சோற்றுக்கு கூடவா வழியில்லை என்று அவன் உள்ளம் குமைந்தது. பளபளக்கும் ஆடையும் அவனது கண்களை மறைக்கவில்லை. மாறாக அந்த ஆடம்பரத்திற்கு பின்னால் மறைந்திருந்த கஞ்சத்தனம்தான் அவனுக்கு தெரிந்தது. இவர்களிடம் பணம் இருக்கிறது, ஆனால் கொடுக்கத்தான் மனம் இல்லை என்ற கசப்பான உண்மையோடு தனது பசியை மீண்டும் ஒரு முறை விழுங்கிக் கொண்டான் அவன். கழுத்துல மின்னற அந்த தங்கச் சங்கிலிக்கு இருக்கிற மதிப்பு கூட இந்த ஏழையோட உயிருக்கு இல்லையே. இவ்வளவு வச்சும் இல்லைன்னு சொல்ல எப்படித்தான் மனசு வருதோ? இவனுங்களுக்கெல்லாம் பணம் இருக்கு, ஆனா கொடுக்கத்தான் மனசில்ல. ஒருவேளை என்கிட்ட மட்டும் இவ்வளவு பணம் இருந்திருந்தா வர்றவங்க போறவங்க எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கி இருப்பேன். ஒருத்தனையும் பசியோட போக விட மாட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போது சிறிது நேரத்தில் அந்த கோயிலிலிருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். அவள் அணிந்திருந்த பட்டுப்புடவையின் ஜொலிப்பை விட அவள் கழுத்திலும் கைகளிலும் மின்னிய தங்க நகைகளின் ஒளி பிச்சைக்காரனின் கண்களை கூசச் செய்தது. நடக்கும்போதே அவள் அணிந்திருந்த ஆபரணங்கள் ஒன்றோடொன்று மோதி கலகலவென ஓசை எழுப்பின. ஒரு ராணியைப் போல மிடுக்காக நடந்து வந்த அவளை கண்டதும் இவளிடம் கேட்டால் நிச்சயம் ஒருவேளை உணவிற்காவது பணம் கிடைக்கும் என்று அவன் எண்ணினான். அம்மா, தாயே, 2 நாளா வயிற்றுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. ரொம்ப பசியா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறதுல ஏதாவது கொஞ்சம் கொடுங்க. இல்லனா 2 தர்மம் பண்ணுங்கம்மா. மகராசியா இருப்பீங்க. என்னது தர்மம் பண்ணணுமா? அதான் கழுத்துல இவ்ளோ நகை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? இதெல்லாம் ஏன் கஷ்டத்துல நான் சேர்த்தது. எனக்கே 1000 செலவு இருக்கு. எனக்கே போதாம நான் ஏழையா நிக்கிறேன். இதுல உனக்கு கொடுக்க என்கிட்ட என்ன இருக்கு? போ உக்காந்துட்டு கதை சொல்லாம அந்த பக்கம் போய் நில்லு. அந்த பெண்மணி அத்தனை கோபத்தோடு அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். அவளது வார்த்தைகள் தந்த வலியில் அந்த பிச்சைக்காரன் மீண்டும் தன் மனதிற்குள் புலம்ப ஆரம்பித்தான். நகை நட்டுன்னு மேலெல்லாம் தங்கமா ஜொலிக்குது, ஆனா நானே ஏழைன்னு கூசாம பொய் சொல்லுது இந்த வாய். இவங்களுக்கெல்லாம் மனசுல ஈரமே இல்லையா? கை நிறைய இருக்கு, ஆனா கண்ணு முன்னாடி ஒருத்தன் பசியில செத்தா கூட இவங்களுக்கு கவலை இல்லை. நானா இருந்தா இப்படி நகைய அடுக்கிக்கிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கிடைக்கிறதுல திருப்தியா மற்றவங்களுக்கும் கொடுத்து வாழ்ந்திருப்பேன். பிச்சைக்காரன் தன் நிலையை எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையில் திடீரென்று ஒரு அதிசயம் நடந்தது. கண்ணை பறிக்கும் ஒரு பேரொளி அங்கே தோன்றியது. அந்த பிரகாசமான ஒளிக்கு நடுவே பேரழகோடு அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னே வந்து நின்றாள். நீங்க யாரு? எதுக்காக என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க? பயப்படாதே, நான் அதிர்ஷ்ட தேவதை. உன் புலம்பல் என் காதுகளில் விழுந்தது. பணம் இருந்தால் மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்குவேன் என்று சொன்னாயே, உனக்கு ஒரு வாய்ப்பு தரவே நான் வந்திருக்கிறேன். வாய்ப்பா? எனக்கா? என்ன சொல்றீங்க தாயே? ஆமாம், இதோ பார், உனக்கு நான் தங்க நாணயங்கள் தரப்போகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. இந்த தங்க நாணயங்கள் உன் பைக்குள்ள விழுந்தா தங்கமாயிருக்கும். ஒருவேளை தவறி கீழே விழுந்தா உடனே தூசியாகிடும். ஜாக்கிரதை. சரிங்கம்மா, இதோ என் பையை விரிச்சிட்டேன், போடுங்க. தேவதை கைகளை அசைக்க
தங்க நாணயங்கள் மழை என பொழிந்தன. பிச்சைக்காரனின் பழைய கோணிப்பை மெல்ல மெல்ல தங்கத்தால் நிரம்பியது. இது போதும். உன் பையில் இருக்கிற நாணயங்கள் உன்னை ஒரு அரசனை விட பணக்காரனாக்கும். இதோட நிறுத்திக்கலாமா? இல்ல, இன்னும் வேண்டும். இன்னும் கொஞ்சம் போடுங்க. உன் பை பழையது, இதற்கு மேல் தாங்காது, கிழிந்து விடும். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் மட்டும். பிச்சைக்காரனின் பேராசையினால் தேவதை மீண்டும் சில நாணயங்களை போட்டாள். அடுத்த நொடியே பாரம் தாங்காமல் அந்த பழைய கோணிப்பை சடசடவென கிழிந்தது. உள்ளே இருந்த தங்க நாணயங்கள் அனைத்தும் தரையில் சிதறி அவனது கண்கள் முன்னே தூசியாக மாறிப்போனது. ஏமாற்றத்தில் அவன் உறைந்து நிற்க தேவதையும் அங்கிருந்து மறைந்து போனாள். ஐயோ, போச்சே, எல்லாம் போச்சே. கண்ணு முன்னாடியே தங்கமெல்லாம் மண்ணாயிடுச்சே. போதும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பேனே. என் பேராசை எல்லாத்தையும் அழிச்சிருச்சே. எனக்கு இவ்வளவு கிடைச்சோம் போதும்னு சொல்ல தெரியாம பேராசைப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். உண்மையான ஏழை அவங்க இல்ல. கிடைச்சத வச்சு திருப்தி அடைய தெரியாத இந்த நான் தான் மிகப்பெரிய ஏழை. பேராசைப்பட்டா இருக்கிறதும் இப்படிதான் மண்ணாகி போகும். இது எனக்கு தேவையான பாடம்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான நீதி கதைகளை தெரிஞ்சிக்க நம்ம மாரல் தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி.